வணக்கம் நண்பர்களே. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்எஸ்டிசில கேட்கக்கூடிய முக்கியமான மேக்ஸ் வினா விடை தான் பார்க்க போறோம். இது ஆல்ரெடி நம்ம 2023 எஸ்சிடிசி எக்ஸாம்ல கேட்ட மேக்ஸ் கொஸ்டின் தான். இதே மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் தான் வேற மாதிரி கேட்பாங்க, ஆனா ஃபார்மேட் ஒன்னாதான் இருக்கும். பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு நாளில் 12 மணி நேரம் என்பது எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு நாள்ல 12 மணி நேரம் அப்படின்றது எத்தனை சதவீதம்? இப்போ ஒரு நாளைக்கு நம்மளுக்கு 24 மணி நேரம். ஒரு நாளுக்கு 24 மணி நேரம். அதுல 12 மணி நேரம் அப்படின்றது எத்தனை சதவீதம்? சதவீதம் அப்படின்னு கேட்டாலே இன்டு 100ஆல நம்ம என்ன பண்ணணும்? பெருக்கணும். இப்ப கேன்சல் பண்ணுங்க. ரெண்டாவது வாய்ப்பாடாலேயே நம்ம கேன்சல் பண்ணுவோம். 4 2 2 4 I2 10. இந்த 0 அப்படியே போட்டுக்கலாம். திருப்பி கேன்சல் பண்ணுங்க. 12 12க்கும் கேன்சல் கொடுத்துடலாம். அப்ப ரிமைனிங் இருக்கிறது என்னது? 50. அப்ப நம்மளுக்கு கேட்டது என்னது? ஒரு நாள் அப்படின்னா 24 மணி நேரம். அதுல 12 மணி நேரம் அப்படின்றது எத்தனை சதவீதம் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் 50%. அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்க. 10 புத்தகங்களின் விலை 200. 10 புத்தகங்கள் புக்ஸோட ரேட் 200 ரூபான்னு சொல்லிட்டாங்க. அப்ப 5 புத்தகங்களின் விலை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப எண்ணிக்கை நம்மளுக்கு என்னதான் ஆகுது? குறையதான் செய்யுது. எண்ணிக்கை குறைஞ்சாலோ கூடினாலோ நம்மளுக்கு என்னது? டைரக்ட் மெத்தட், பாக்ஸ் மெத்தட்ல நம்ம என்ன பண்ண போறோம்? போட போறோம். தெரியாததான் நம்ம என்னன்னு வச்சுக்கலாம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்ப 10 புக்ஸ் அப்படின்றது 200 ரூபாய் அப்படின்னா 5 புக்ஸோட விலை என்ன? பாக்ஸ் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நேருக்கு நேரா இருக்கிறத நம்ம என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். கேன்சல் ஆச்சுன்னா கேன்சல் பண்ணலாம். இப்ப இத பாருங்க. 10ஐயும் 200ஐயும் பாருங்க. 0வையும் கேன்சல் பண்ணலாம். வேற எதுவுமே நேருக்கு நேரா கேன்சல் பண்ண முடியாது. இது 5ம் 200ம் என்னவா இருக்கு? கிராசிங்கா இருக்கு. அப்ப கிராசிங்கா இருக்கிற நம்பரை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணா என்னன்னு பாருங்க. 5 × 20 ஈக்குவல் டு I2 10. ரிமைனிங் இருக்கிற 0 100 ரூபாய். அப்ப 10 புக்ஸோட விலை 200 ரூபாய்னா 5 புக்ஸோட விலை என்னது? 100 ரூபாய். கண்டிப்பா இந்த மாடல்ல ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. டைரக்ட் மெத்தட்ல இத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ABCDE அப்படின்ற புத்தகங்கள் வரிசையா கொடுத்திருக்காங்க. ஏக்கு மேலாக ஈயும், பிக்கு கீழாக சியும், பிக்கு மேலாக ஏயும், சிக்கு கீழாக டியும் அப்படின்னு வரிசையா ஒரு ஆர்டர் சொல்லியிருக்காங்க. அப்ப லாஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க? இந்த மாதிரி ஆர்டர் வைஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா கடைசி உயரத்தில் இருந்த புத்தகம் எது? எந்த புக் உயரத்தில் இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க. ஏக்கு மேல என்ன கொடுத்திருக்காங்க? இ அப்படின்ற நம்பர் கொடுத்திருக்காங்க. அப்புறம் பாருங்க. பிக்கு கீழாக சி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பிக்கு மேல ஏன் இருக்கு. அப்ப பிக்கு மேல ஏனா அப்ப ஏக்கு கீழே தான் என்ன இருந்திருக்கும்? பி இருந்திருக்கணும். பிக்கு மேல ஏ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பிக்கு கீழே சி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிக்கு கீழே என்ன இருக்கு? டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. வரிசையா நம்ம 5 புக்க ஆர்டர் வைஸ் பண்ணிட்டோம். இப்ப உயரத்தில் இருந்த புத்தகம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ லாஸ்ட் உயரத்துல என்ன இருக்கு அப்படின்னா இ அப்படின்ற புக்கு தான் இருக்கு. இந்த மாதிரி ஆர்டர் வைஸ் பண்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அப்புறம் ஒரு நாளைக்கு எத்தனை வினாடி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு நாள் ஈக்குவல் டு 24 மணி நேரம் இன்டு 60 நிமிடம் இன்டு 60 வினாடி. எல்லாத்தையுமே நம்ம மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் ஒரு நாளைக்கு எத்தனை வினாடி அப்படின்றது. இப்ப எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுங்க. 24 இன்டு 60ஐயும் 60ஐயும் மல்டிபிள் பண்ணா 6 36 2 0 அப்படியே போட்டுக்கலாம். ரிமைனிங் இருக்கிற நம்பரை பாருங்க. 36ஐயும் 24ஐயும் என்ன பண்ண போறோம்? மல்டிபிள் பண்ண போறோம். 6 நாங்க 24, மிச்சம் 2, 4 12 2 14, 6 2 12, ரிமைனிங் 1 3 2 6 1 7. இப்ப 4 4 2 6 7 1 8. அப்ப ஆன்சர் 86,400. ஒரு நாளைக்கு எத்தனை வினாடி? 86,400. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்ட வரைபடத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க. சின்ன முக்கோணமா நம்ம பார்ப்போம். இது 1,
2 3 4. அதே மாதிரி இந்த பாக்ஸ்லயும் 4 முக்கோணம் இருக்கும். 1 2 3 4. அப்புறம் பாருங்க பெரிய முக்கோணம் பாருங்க, மொத்தமா இது 1 இது 1, அப்ப 2 இருக்கு. இந்த பாக்ஸ்ல 1 இந்த பாக்ஸ்ல 1, 2 இருக்கு. அப்புறம் பாருங்க இத மட்டும் பாருங்க, இத மட்டும் பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய முக்கோணம். அதே மாதிரி இத மட்டும் பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய முக்கோணமா வரும். அதே மாதிரி இப்படி பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய முக்கோணம், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய முக்கோணம். அப்ப இதுலயே உங்களுக்கு 4 வந்துருச்சு. அதே மாதிரி இதுலயும் பாருங்க 4 இருக்கும். அப்ப டோட்டலா பார்த்தோம்னா 4 4 8 9, இதுலயும் 4 4 8 9, மொத்தம் உங்களுக்கு 18 முக்கோணம் இருக்கு. அதே மாதிரி நீங்க இதே மாதிரி மாடல்ல கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி கவுண்ட் பண்ணி நீங்க போடணும்.